95 வசனத்துல இதனுடைய கோர்வையான வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரியும். 95:6 படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம பணிந்து குனிந்து ஆலயத்திற்கு நம்ம வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பணிய வேண்டும். கர்த்தருக்கு பணிய வேண்டும். அது குறித்து சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்க சங்கீதம் 5:7 வசனத்தை வாசி. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து, நம்ம ஆலயத்திற்குள் வந்துட்டா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நேராக நம்ம வரும்போது தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் எங்க இருக்கிறாரம்மா? ஆலயத்துல இருக்கிறார். 11ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 11:4 கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். தேவன் இங்கு அசைவாடுகிறார். தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 5:8 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 7வது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன். ஆலயத்துக்குள்ள வரணும். எல்லாரும் தேவ ஜனங்கள் வாரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து பிரவேசித்து அவருக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அந்த பயபக்தி இருக்கா? நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாம் போயிடுச்சு. முன்ன மாதிரி இல்லை. முன்ன மாதிரி எல்லாம் நல்ல ஆண்டவருக்கு நல்ல பயந்து இருப்பாங்க ஜனங்கள்லாம். தெய்வ பயம் இருக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அது கொஞ்சம் அப்படியே பயம் எல்லாம் போச்சு. பக்தியும் போச்சு, பயமும் போச்சு. இப்ப இருக்கா பாருங்க. நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். தாவீது சொல்ற, ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தால் என்ன உடம்பு சிலிர்க்கிறது. நடுக்க இருக்கா? இல்ல. யாருக்கு நடுக்க இல்லை. பார்த்து அல்ல, ஆண்டவருக்கு இப்போ முன்பாக ஒரு நடுக்கம் இருக்கா? ஒரு பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. தெய்வ பயம் இல்லாத இடத்துல பாவம் பெருகுங்க. அநியாயம், அக்கிரமம், பாவம், இன்னைக்கு நிறைய காரியங்கள் அங்க வந்துருங்க. மாம்ச இச்சைகள் எல்லாம் வந்துடும்.